முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ என்னை மதிக்காம என் வார்த்தைகளை கேட்காம தாண்டி தாண்டி போறதால் தானே இப்போது துன்பப்பட்டு துரோகியின் ஆட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு கவலைப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. நான் உனக்காக தினமும் எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ என் வார்த்தைகளை மதிக்காம அலட்சியம் செஞ்சு கடந்து போய் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய் என் செல்வமே? உன் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்ட இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கேன்னு சொன்ன பிறகும் நீ ஏன் நல்லதை நினைக்காம தீயதை நம்பி அடுத்தவங்களை எதிர்பார்த்து இப்போ ஏமாந்து கஷ்டப்படுற? இந்த முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. உனக்கு இப்போ கஷ்டத்தை கொடுத்த எல்லா நிகழ்வுகளும், மிக மோசமான கெட்ட மனிதர்களும், உனக்கு எதிராக இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்வதற்காகவே இந்த முருகன் உன்னை நோக்கி ஓடி வந்தேன். ஒரு பெத்த தகப்பன் தன் பிள்ளை தவறு செய்யும் போது தீய வழியில போய் மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது எவ்வளவு கோபத்தோடு அந்த குழந்தையை திட்டுவாரோ அப்படிதான் இப்போது கோபம் கொண்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ கொஞ்சம் அலட்சியமா இருந்தனால தான், சில விஷயங்களை சரியாக கவனத்தோடு செய்யாததால் தான், பல விஷயங்களை தப்பா நினைச்சதால தான் இப்போ எல்லா சூழ்நிலையும் உனக்கு எதிராக இருக்கு. நான் எத்தனை முறை உன்னை கவனமா அலட்சியமா இருக்காதுன்னு பல முறை வலியுறுத்தி சொன்னேன். இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்துல நீ தப்பு செஞ்சுட்ட, பரவாயில்ல, அனைத்தையும் கடந்து இப்போ நான் மனசுல நல்ல எண்ணங்களோட என்னை நோக்கி ஓடிவா. நறுமணமான மலர் போல உன் மனசு மனம் வீசும்படியும் உன் வாழ்க்கை சுகந்தமான சந்தோஷ வாழ்க்கையாக அமையும்படியும் இந்த முருகன் நான் செய்வேனேன் செல்வமே. உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லார் வாழ்க்கையிலையும் அவரவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து உன் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் உருவாக்க போகிறேன். நீ அடுத்தவங்களுக்கு எத்தனையோ வகையில் எவ்வளவோ நல்லதும் உதவிகளும் நன்மைகளும் செஞ்சுருக்க. அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இப்போ உன் வாழ்க்கைக்கு பெரிய திருப்பு முனையாக இருக்கும்படி இந்த முருகன் உனக்கு அருள் செய்வதற்காக தான் ஓடி வந்திருக்கேன். என்னுடைய அருளை பெற்ற உனக்கு இனி எந்த எதிரிகளும் இல்லாமல் போவாங்க. இல்லை என்ற சொல்லே உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு காசு, பணம், பொருள், சொத்து, சொந்த பந்தங்கள், சந்தோஷம் என அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உனக்கு எதிராக இருந்து எதிரிகள் என்ன வேணா ஆட்டம் போட்டிருக்கலாம். ஆனால் இப்போது நான் ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன். அதன் மூலமாக உனக்கு எதிராக கெடுதல் செய்த எதிரிகளின் ஆட்டம் அடங்கும். உன் கண்ணு முன்னாலேயே உனக்கு துரோகம் செஞ்சவங்க கஷ்டப்பட போகிறாங்க, துன்பத்தை அனுபவிக்க போகிறாங்க. வீதியின் ஓரத்தில் அவர்கள் துன்பப்படுவதையும் துயர்வதையும் நீயே கண்ணார பார்த்து ஐயோ பாவம்னு சொல்ல போகிறாயேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த விஷயங்களையெல்லாம் ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கிட்டு இனிமேலாவது நம்பிக்கையோட முன்னேறி போகும் பழக்கத்தை வச்சுக்கோ. எப்போதும் எல்லாரையும் நம்பி ஏமாந்து போனதெல்லாம் போதும். சூழ்நிலையை நல்லா ஆழ்ந்து கவனி. வாழ்க்கையின் யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உன்னுடைய உண்மையான விஷயங்களை மட்டும் தேடு. நீ ஆசைப்படுறது ஒன்று, நீ எதிர்பார்க்கறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, கிடைக்கிறது ஒன்றுன்னு இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் எல்லாமே வேறு வேறு விதமாக இருந்ததல்லவா? அது அனைத்தையும் சரி செஞ்சு நீ நினைத்தது நடக்கும்படியும் கேட்டது கிடைக்கும்படியும் இப்போது இந்த முருகன் செஞ்சு கொடுக்குறேன். உன் விருப்பத்தை விட, நீ எதிர்பார்க்கறத விட நான் என்ன நினைக்கிறேனோ என் விருப்பப்படி தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா நீ விருப்பப்படுறதும் நீ ஆசைப்படுறதும் உனக்கு நல்லது நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது நடந்தால் உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதா எவ்வளவு மோசமானதா மாறும்னு எனக்கு தானே தெரியும். அதனால தான் நீ நினைக்கிறத நடத்தாமல் நான் உனக்காக நினச்ச நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன் இப்படி நடக்குதுன்னு சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காம, எது நடந்தாலும் என் நன்மைக்காக எம்பெருமான் முருகன் தான் நடத்துகிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கையோட கடந்து போ. அனைத்தையும் உனக்கு நலமாக்கி வளமாக்கி சிறப்பாக்கி தர போகிறேன். என் செல்ல பிள்ளையானி, எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த பழனி முருகன் உன் கூட இருக்கும்போது மனதில் பயமே வரக்கூடாது என் செல்வமே. எதையாவது போட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருக்காம எந்த முடிவெடுத்தாலும் தைரியமாக சுய முடிவாக திறமையாக தைரியத்தோடு எடுக்க பழகு. கூடிய சீக்கிரம் நீ எடுக்கக்கூடிய தெளிவான முடிவுக்கு ஏற்றாற் போல உனக்கான ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன். நீ தன்னம்பிக்கையோடு செயல்கூடிய எல்லா செயல்களிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை தருவேன். இடைவிடாத ஆர்வமும் கற்பனை திறனும் அமைதியான நம்பிக்கையும் கொண்டு வாழும் உனக்கு
எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ மிகவும் விடாப்பிடியாக எதை கேட்டாலும் அதை நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்பது சர்வ நிச்சயம். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாகவும் முழு மனசோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பூரணத்துவத்தோடும் நீ செய்யும்போது அதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்கும். இந்த வாழ்க்கையை நானே உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த வாழ்க்கையில் அமைஞ்ச விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் தான் உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அத்தனை வாய்ப்புகளையும் நான் உனக்காக கொடுத்துருக்கும் போது அதில் எந்த குறையும் இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நிறைவாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ தயாராகு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் நான் கஷ்டங்களை கொடுப்பேன், சோதனைகளை கொடுப்பேன். யார் விஷயத்தில் நான் அதிக நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களது நம்பிக்கையை சோதிப்பேன். அதாவது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் இவங்க மறுபடியும் நம்மளை நம்புகிறாங்களா, இல்லை நம்ம மேலே நம்பிக்கை இழந்து நம்மை வணங்குவதை நிறுத்தி நம்மளை விட்டு விலகி போகிறாங்களான்னு. அப்படிதான் இப்போது நீ கஷ்ட நெருப்பை நீந்தி கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என் செல்வமே. எனக்கு மிகவும் பிடிச்ச என் செல்ல பிள்ளையான உனக்கு சோதனைகளை கொடுத்தது போலவே இப்போது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். நீ வெறுக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தரேன். அனைத்தையும் எதிர்த்து சக்தியும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் ரெண்டுமே உனக்குள்ள இருக்கு. நல்லதை ஏற்றுக்கோ, கெட்டதை எதிர்த்து கடந்து வந்துரு. தோல்வி அடையும் போது அது உனக்கு தரும் கஷ்டங்களை பொறுத்துக்கோ. தோல்வியை விட உனக்கு மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். ஒளியை கொண்டு அடிக்கும்போது அந்த சிறு சிறு அடிகளை பொறுமையாக தாங்கி கொள்ளும்போது அது ஒரு அழகான சிற்பமாக, சிலையாக, தெய்வமாக கூட மாறுது தானே. உன் வாழ்க்கையிலையும் ஒளிங்கிற தோல்விகளும் கஷ்டங்களும் உன்னை செதுக்கும் போது வாழ்க்கையில் நடப்பதை ஏற்ற இறக்கங்களை நிதானமாக ஏற்றுக்கோ. பொறுமையாக இருந்தாலே உனக்கான மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய். நீ கேட்டதையெல்லாம் உன் விருப்பப்படியே உன் கைகளில் ஒப்படைக்க இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால் நீ செய்யும் எல்லா முயற்சிகளும் நிச்சயம் வெற்றியை தரும். இந்த எம்பெருமான் முருகனின் அருள் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பரிபூரணமாக கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் என் பார்வையில் நீ ஒருபோதும் தாழ்ந்து போக நான் விட்டுற மாட்டேன். என் மனசுக்கு பிடிச்ச அன்பு குழந்தையான உனக்கு உன் மனசில் இருக்க வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு தருவேன். எல்லார் மீதும் கருணையோட, அன்போட, இரக்கத்தோடு நீ உதவி செய்கிற. அப்படி எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசுள்ள உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கோபங்கிறதே முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிவடைவது தான். அதனால் கோபங்கிறதே ஒரு மோசமான கெட்ட விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபட்டு விடு என் செல்வமே. நீ கோபப்படும் போதெல்லாம் அது உன்னுடைய எதிரிக்கு தான் சாதகமாக மாறும். அதன் மூலமாக உன் எதிரி தான் ஜெயிப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ தோத்து போவாய் என்பதையும் புரிந்து கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்த பழகு. கோபத்தினால் விளைந்த பயன் யாதொன்றும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு நீ அமைதியாக நடக்க தயாராகு. எல்லா இடங்கள்லையும் என் குரல் தான் வசந்ததாக இருக்கணும், நான் பேசுகிறத தான் எல்லாரும் கேட்கணும், என் வார்த்தை தான் கடைசி வார்த்தையாக இருக்கணும்னு யோசிக்காம உன்னுடைய வார்த்தைகளை பொறுமையாக, தன்மையாக, நன்மை தரும் விதத்தில் நல்லபடியாக பேசி பழகு. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிற மாதிரி நீ பொறுமையாக இருக்கும்போது, நம்பிக்கையோடு இருக்கும்போது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வல்லமையை நான் உனக்கு தருவேன் என் செல்வமே. நீ சிரிச்ச முகமாக அன்பாக பேசும்போது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பிக்கும். அதே போல் மற்றவங்களை சிரிக்க வச்சு நீ சந்தோஷப்படுத்தும் போது இன்னும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீயும் சந்தோஷமாக இரு, அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வாழவே. நீயும் வாழணும், அடுத்தவங்களையும் வாழ விடணும். அதை விட்டுட்டு எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அடுத்தவன் 2 மடங்காக கஷ்டப்படணும், நான் கஷ்டப்பட்டதை விட்டால் அடுத்தவன் இன்னும் துன்பப்படணும்னு ஒருபோதும் நினைக்காதே. உனக்கு கவலைகள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன்றத நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம் என் செல்வமே. உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தரேன். நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிடாதே. இப்போதைய சூழ்நிலையை வச்சு உன் எதிர்கால வாழ்க்கை எடை போட வேண்டாம். கண்டிப்பாக அனைத்தும் மாறும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. எனக்கு நீ யாருமே இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன்ற கவலை உனக்கு வேண்டாம். நீ கண்கலங்கி அழுவதையும் வருத்தப்படுவதையும் வேடிக்கை பார்க்க முடியாது என் செல்வமே. அதனால தான்
நீ எந்த விதத்திலும் துவண்டு போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு ஒரு அப்பாவாக உன் மேலே உரிமை எடுத்து கோவப்பட்டு அதே நேரத்தில் உன் வாழ்க்கையை சரி செய்கிறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். இந்த உலகத்தில் நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க தான் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, ஏமாத்துவாங்க, துரோகம் செய்வாங்க. ஆனால் அதுக்காக நீ சோர்ந்து போகக்கூடாது என் செல்வமே. சில நேரங்களில் நீ நேசிப்பவர்கள் தான் உன் எதிரியை விட உன்னை அதிகமாக காயப்படுத்துபவர்களாக மாறிடுவாங்க. எப்போதும் நீ எந்த பொருளின் மீது, யார் மீது, எந்த உறவின் மீது அதிகமாக பாசம் வைக்கிறியோ அதுதான் உன்னுடைய துன்பத்திற்கு முதல் காரணமாக மாறும். அதனால் எதையும் அளவாக வச்சுக்கோ. அன்போ, பாசமோ, எதிர்பார்ப்போ, எண்ணமோ எதுவுமே அளவோடு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராது. ஏன்னா இந்த உலகத்தில் இறைவனை தவிர வேறு எதுவுமே நிரந்தரமானது இல்லை. இறைவன் ஒருவன் தான். அதாவது இந்த முருகப்பெருமான் நான் மட்டும்தான். உன்கிட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், உனக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்காமல் உண்மையாகவே உன் மேலே அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கேன். மற்றபடி நீ மனிதர்களோட பேசும்போதும் பழகும்போதும் ஒன்று அவங்க உன்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, இல்லாட்டி நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு உனக்கு கட்டுப்பாடு விதிப்பார்கள். இது எது எதிர்பார்ப்பும் கட்டுப்பாடும் இல்லாத இந்த முருகன் உன் மேலே அன்பு செலுத்தும் போது இனி உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராது. இதை புரிஞ்சுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. அடுத்தவங்க பொருளை அபகரித்து அடுத்தவங்களை ஏமாற்ற நினைக்கிற எந்த ஒரு மனிதனும் அந்த பொருளை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது என் செல்வமே. அப்படி எந்த ஒரு மனுஷன் உன்னை ஏமாற்றி எதையெல்லாம் செஞ்சானோ அவனை அறியாமலேயே அது அவனை விட்டு போயிடும். அந்த வாழ்க்கை அவனுக்கு நிலைக்கவும் செய்யாது. இந்த பிரபஞ்ச உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன்னை யார் ஏமாற்றினாலும், உன்னிடமிருந்து யார் எதை பறித்து கொண்டாலும் அதை வச்சுக்கிட்டு அவங்களால நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது. நான் வாழவும் விட மாட்டேன். அதே நேரத்தில் உனக்காக நான் எதை படைச்சனோ, நீ எதை ஆசைப்பட்டு கேட்டியோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் திட்டத்தையும் என்னுடைய செயலையும் தடுக்க இந்த பிரபஞ்சத்தில் யாரும் பிறக்கவில்லை என் செல்வமே. எந்த ஒரு மனிதன் என் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு என்னை வணங்குறாங்களோ அவங்களுக்கு தேவைப்படுற அனைத்தையும், அவங்க ஆசைப்படுற அனைத்தையும் நிச்சயம் அவர்கள் கைகளில் ஒப்படைப்பேன். அப்படிதான் உனக்கானதையும் உன் கைகளில் தரப்போகிறேன். உனக்கு எதிராக இருக்கும் எதிரிகளின் ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்க போகிறேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. வலியும் துன்பமும் உன் வாழ்க்கையில் உனக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும். நீயாக எதையும் நினச்சிக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாம் என் செல்வம்.